தற்போது நம்மோடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். தற்போது பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். அது குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்கள் பார்வை என்ன மேம்? இல்ல, முதலில் ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு, ஜனநாயக முறைப்படி பொறுப்பு வகிக்கின்ற ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதலில் கொடுக்க வேண்டும். அது இன்னொன்று, தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கிற ஒரு கோரிக்கை கிடையாது. எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர் உரைக்கு முன்னால் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. அது தமிழ்நாட்டுல ஏன் மறுக்கப்படுகிறது என்று நாம ஒத்துக்கொள்ளவே முடியாது. இன்னொன்று, ஆளுநரின் மைக்கு அணைக்கப்பட்டது எல்லாம் எந்த விதத்திலையும் ஒப்புக்கொள்ள முடியாது. இன்னொன்று, ஆளுநர் கோரிக்கை கொடுத்திருக்காங்க ஏற்கனவே, இது மாதிரி தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு சாமானியன் ஒரு கோரிக்கை அரசாங்கத்துல கொடுத்தா கூட அது பரிசீலிக்கப்பட வேண்டும். ஒரு ஆளுநர் அந்த கோரிக்கை கொடுத்தா அரசாங்கம் என்னன்னா, ஆளுநர் உரை வாசிக்க கூடாது, அது மாதிரிதான் நம்ம நடந்துக்கணும்ன்ற நிலையில அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. இது தமிழகத்திற்கு உகந்த சூழ்நிலையே அல்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கான பொறுப்பை ஏற்று 2026 மக்கள் இதற்கு பதில் சொல்லி ஆவார்கள். உங்களுடைய பார்வை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.